வாழ்க ஜெயமுடன். நம்ம கணபதி ஐம்பூத கணபதி. ஐம்பூதனால 5: நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாசம். பஞ்சபூதத்தையும் கட்டுப்படுத்தி ஒரே எந்திரத்தில் பஞ்சபூதத்தையும் வரைந்து பஞ்சபூத எந்திரம் வைத்து மந்திரங்கள் உரியேற்றப்பட்டு 5 லட்சம் மந்திரம் ஏற்றப்பட்டு ஐம்பூத கணபதிக்கு பிராண பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது. இங்கே வணங்கினாலே உடல் நலம் உண்டாகும், காரியங்கள் நடக்கும். ஐம்பூத கணபதி பஞ்சபூதத்துக்கு. அதனால தான் நாம் 5 கரத்தினை, யானை முகத்தினை, இந்து நிலம்பரை போல் ஈற்றினை, நந்தி மகன்றினை, ஞான கொழுந்தினை புந்தையில் வைத்தபடி போற்றுகிறேன். முன்னவனே, யானை முகத்தவனே, முக்தி நலம் சொன்னவனே, தூய்மை சுகத்தவனே, மன்னவனே, சர்ப்பரனே, ஐங்கரனே, செஞ்சுடையார் சேகரனே, தர்ப்பரனே, நின்றால் சரண் 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 வணங்கி வரும். அப்போ கணபதி வழிபட்டிங்கனாலே பஞ்சபூதம் கட்டுப்படும். அப்போ உடல் நலம் உண்டாகும், காரியங்கள் சித்தியாகும். நமக்கு தடையாக இருப்பது பஞ்சபூதங்களும் நவகிரகங்களும் தான். நாம் கர்மாவுக்கு தகுந்த மாதிரி செயல்படுத்துவாங்க. அதனால் விநாயகர் பெருமானை வழிபாடு பண்ணுங்கள். விநாயகருக்கு பிள்ளையார் சொல்லி போட்டு ஆரம்பியுங்கள். வழிபாடு செய்தீங்கன்னா உங்கள் குடும்பம் நல்லா இருக்கும். பஞ்சபூதத்தினால் ஒரு வீடு, பஞ்சபூதத்தினால அந்த வீடே நல்லா இருக்கும். நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாசம், பிரபஞ்ச சக்தி 5 அந்த வீட்டுக்கு நல்லது செய்யும். வீட்டுக்குள் அந்த சக்திகள் உலாவும். அதனால் விநாயகரை வழிபட்டு அந்த துண்ணூரை வாங்கி வீட்டுகள் மூளைக்கு போட்டு விடுங்கள். சும்மா லேசாக அப்படி ஊதி விட்டிங்கன்னா கட்டுகளுடையும் நல்லது. நல்லபடியாக உடல் நலம், நீண்ட ஆயுள், நிலையான செல்வம் பெற்று நம் நாடு உயர வேண்டும். நம் நாட்டு மக்கள் நல்லா இருக்க வேண்டும். வாழ்க ஜெயமுடன். சிவாய நம்ம ஐம்பூத கணபதியை வழிபாடு பண்ணி கொள்ளுங்கள். ஓம் நம சிவாய.